அதிமுகவின் வெற்றி 234 தொகுதியில் எழுதப்பட்ட ஒன்று. ஏற்கனவே எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் சொல்லியபடி 210 தொகுதிகளில் நிச்சயமாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பேற்று அதிமுக கழகம் மாண்புமிகு எடப்பாடி தலைமையிலே நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல்லில் அதிமுக வெற்றி எழுதப்பட்ட ஒன்று. மக்களின் அன்பால் ஆசையால் அனைத்து மக்களும் சேர்ந்து மீண்டும் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அவருக்கு பேச விட என்னப்பா சொல்லுங்க. அதிமுகவின் தேர்தல் அறிக்கை எடப்பாடி அவருக்கு அடுத்து கதாநாயகன் அருமையாக மக்களிடம் சேர்ந்திருக்கிறது. மக்கள் வாயார புகழ்கிறார்கள். 10,000 கொடுப்பதை சொன்னதை செய்பவர், எல்லாம் செய்வார். 2,000 கொடுப்பதை மக்களுக்கு சொல்லியிருக்கார். கல்விக் கடன் ரத்து சொல்லியிருக்கிறார். என்னென்ன சொல்லியிருக்காரோ சொல்லியதை நிறைவேற்றுகின்ற உத்தமர் மாண்புமிகு எடப்பாடி என்பது மக்களுக்கு தெரியும். எனவே மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. என்ன கேக்குறீங்களா? 3வது முறையா? இவர் மனுஷனா? நீ 5 தடவை எம்பி கேளுப்பா. 4 தடவை வெற்றி, 2 தடவை எம்எல்ஏ, இப்ப 3வது முறை நிக்கிறேன். அத்தனை விட இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் வெற்றி பெற வைப்பாங்க. எப்போதுமே திமுக தான் எனக்கு எதிரி. நேரம் இல்ல, வளைஞ்சு வந்தாலும் திமுக தான் எல்லாம் பண்ணுவாங்க. வேற அவங்க கூட்டணி நின்னாலும் இல்ல திமுக தானே பேக் பண்றது. எந்த வேலையும் குறையாது. அத்தனை மீறிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு வெற்றியை தேடி அதனுடைய சேவகராக இருக்கின்ற எனக்கு வெற்றி தெரிவித்திருக்கிறார்கள். திமுக வேட்பாளர்கள் தேர்தல் விதிமுறைகள் காற்றில் பறக்க விட்டாங்க. அளவிட வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை பார்த்து கவனிச்சு அது வந்து எந்தவித எப்படி நடவடிக்கை எடுக்கல. ஆனா வேடசூர் தொகுதியில வந்து ஒரு சின்ன வேட்பாளர் வரைந்து அதிமுக வேட்பாளர் வரைந்து வெடி வச்சிருக்காங்க. அங்க வழக்கு போட்டுருக்காங்க. குஜிலியம் வழக்கு மாறி அங்க வழக்கு போட்டுருக்காங்க. ஆனா திண்டுக்கல் தொகுதியில வந்து எந்தவுடைய தேர்தல் பறக்கும் படைக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. பறக்கும் படை அத்துமீறலுக்கு சட்டத்தை மீறியதற்கு திமுக மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். நான் இரவுதான் வந்து சேர்ந்தேன். நீங்கள் பத்திரிகையாளர்கள் அதுக்கு வந்து சம்பந்தப்பட்டவர்களை அந்த தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுங்கள். நானும் சேர்ந்து சொல்லுகிறேன். அதிமுக கூட்டணி தோழர்கள் தேர்தல் விதியை மதிப்பார்கள், தேர்தல் விதியை மீற மாட்டார்கள், சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பார்கள். நான் இன்னும் படிக்க நேரம் இல்லை, நான் இன்னும் படிக்கல. கூப்பன்னா எப்படி? எவ்வளவு நாளைக்குள்ள? சரி, நாங்க 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டோம். 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறாங்கன்னா என்னன்னு தெரியாது. அவர்கள் அத்தைக்கு மீச முளைச்சு சித்தப்பான்னு கூப்பிடுறது எப்போ? நீங்க தான் சிந்திக்கணும். பாத்துக்கங்க. அது அவங்க கட்சி விஷயம். அது எங்கள்கிட்ட கேட்டு நாங்க என்ன பண்றது? நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. நேத்தான அறிவிக்கிறாங்க. நான் போய் என்ன தம்பி, தம்பி ஏதோ வந்திருக்கு முந்திக்கிட்டு. சொல்லுங்க தம்பி. ஒரிஜினல் கதாநாயகன் எடப்பாடி பழனிசாமி ஐயா. எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் டாக்டர் அன்புமணி, நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் நயினா நாகேந்திரன், எங்க பாட்டாளி மக்களுக்கு அடுத்த கட்சி இல்ல பிஜேபி பாட்டாளி அமமுக மாண்புமிகு திரு டிடிவி தினகரன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மாண்புமிகு ஜி.கே. மூக்குமலர் மகன் திரு ஜி.கே. வாசன் அவர்கள், அப்புறம் ஜான் பாண்டியன் தலைவர், வளர்ந்த எங்கள் தலைவர், அவருடைய கட்சியுடைய தலைவர் ஜான் பாண்டியனுடைய தலைமையில் இருக்கிற கட்சி. கட்சி எழுதி புதிய நீதி கட்சி அது வந்துருச்சா?
யார் நீங்களா? புதிய நீதி கட்சி தலைவர் நம்முடைய முக்குளத்து தலைவர் பிள்ளைமார் சங்க தலைவர் முதலியார் சங்க தலைவரான மாண்புமிகு ஏசி அவர்கள் ஏசி சண்முகம் அவர்கள் 142 அடியில் வஉசிக்கு சிலை வைப்பதற்கு அங்கே அடிக்கல் நாட்டிய அந்த மாபெரும் தலைவருடைய கட்சி கூட்டணி சேர்ந்தது எங்கள் கட்சி. ஐஜேகே பாரிவேந்தர் கட்சி ஐயா கூட்டணி. ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி கட்சி அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ கட்சி விடுபட்டாங்க சேர்ந்துங்க பாப்பா. அவர் போகும்போது வேட்பாளர் விட்டுட்டான்னு சொல்லாதீங்க. கேட்கறீங்க திடீர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல நாள் பாக்குறோம். ஜோசியரை பிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்லாம வேட்புமனு தாக்கல் ரகசியமா செய்ய முடியுமா? நல்ல நாள் பார்த்து பண்றது தம்பி. வேற என்னப்பா பிரச்சாரம்? இப்பதான் பிரச்சாரம். இந்த கம்மாறு எழுப்பிட வேண்டியதான். இதான் பிரச்சாரம். வேற என்ன பண்றது? பிரச்சாரம் தனி நாள் கிடையாதுப்பா. நம்ம என்ன ஊருக்கு புதுசா போய் இவர்தான் அவர்தான் போய் நம்ம களத்துல இருக்கோம். நீங்களாம் உதவி பண்ணுங்கப்பா.